கல்யாண வீட்டுக்கு போயிட்டு நீங்கள் பந்தியில் சாப்பிட்டாலும் சரி, இல்லை கடைசி பந்தியில் சாப்பிட்டாலும் சரி, அந்த கேசரியோட டெக்ஸ்சர் மட்டும் மாறாமல் அப்படியே இருக்கும். எப்போயாவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா, எப்படிரா இது அப்படின்னு? லைட்டான ஸ்வீட்னஸோட திகட்டாத அளவுக்கு நெய் ஊற்றி சூப்பராக பண்ணியிருப்பாங்க. அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு 1/2 கப் ஆயில் எடுத்திருக்கேன். 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெயும் 2 ஸ்பூன் குக்கிங் ஆயிலும் எடுத்திருக்கேன். அதிலே ஒரு 7 to 8 முந்திரி நல்லா வறுத்து எடுத்துக்கணும். அதே ஆயிலில் 1 கப் ரவை எடுத்திருக்கேன். அதே நல்லா வறுத்து எடுத்துகிட்டு ஓரளவுக்கு நல்ல ஸ்மெல் வரும்போது ஒரு 2 ஏலக்காயில் உள்ள சீட் மட்டும் எடுத்து நச்சு சேர்த்துருக்கேன். அதே மாதிரி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1 கப் ரவைக்கு 2 கப் தண்ணி, கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சம் சால்ட் சேர்த்துருக்கேன். அதை நல்லா ஸ்டிர் பண்ணி விட்டுட்டு கலர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா யூ கேன் ஸ்கிப் இட். 3/4 கப் சுகர் எடுத்திருக்கேன். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் 1 ஸ்பூன் நெய் விட்டுட்டு வறுத்து வச்ச முந்திரியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணோம்னா 2 மணி நேரம் ஆனாலும் அப்படியே தலை தலைன்னு இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு தேங்க் பண்ணுங்கள்.